ஹலோ ஆல், வெல்கம் டு மஹிஸ் மேக்ஸ் அகாடமி. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நாம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்ட ஒரு 5 ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். 1/x உடன் எதை கூட்ட அதன் மதிப்பு x என கிடைக்கும். அதாவது 1/x ஒரு வேல்யூ, அதோட ஏதோ ஒன்னு ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கணும், xங்கிற வேல்யூ கிடைக்கணும். சோ அந்த தெரியாத வேல்யூவை நம்ம எப்பவுமே x தான் எடுத்துப்போம். இந்த இடத்துல ஆல்ரெடி xங்கிற வேல்யூ இருக்கிறதுனால நம்ம என்ன எடுத்துக்க போறோம், y எடுத்துக்க போறோம். சோ எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா 1/x ஓட ஒரு y ஆட் பண்றாங்க, அந்த தெரியாத நம்பர். ஓகேங்களா? சோ என்ன கிடைக்கணும், எக்ஸ்ன்னு கிடைக்கணும். சோ இப்ப இந்த ஒய் தான் நமக்கு தெரியணும். இந்த வேல்யூ ஆட் பண்ணாதானே அந்த எக்ஸ் கிடைக்குது. சோ ஒய்யை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு இந்த 1/x அந்த சைடு கொண்டு போறோம். சோ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 1/x வரும். சோ இதை வந்து எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணோம்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை எக்ஸ். சோ இந்த வேல்யூ ஆட் பண்ணும்போது நமக்கு எக்ஸ்ங்கிற வேல்யூ கிடைக்கும். நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இதே மாதிரி இன்னும் 4 ப்ராப்ளம் இருக்கு, அதையும் பார்த்துட்டு வீடியோ க்ளோஸ் பண்ணுங்க. இப்போ செகண்ட் ப்ராப்ளம், எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 10 அண்ட் xy ஈக்குவல் டு 5 எனில் எக்ஸ் பை ஒய் பிளஸ் ஒய் பை எக்ஸின் மதிப்பு காண்க. அதாவது ஒரு 2 வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஒரு எக்ஸ்பிரஷனோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. சோ இந்த எக்ஸ்பிரஷனை முதல்ல நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ் பை ஒய் பிளஸ் ஒய் பை எக்ஸ்ன்னு இருக்கு. இதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம், எல்சிஎம் எடுத்து ஆட் பண்ணி வச்சுக்க போறோம். அப்படி பண்ணோம்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஒய்ன்னு கிடைக்கும். சோ இதோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்னா நம்ம டைரக்டா இந்த வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண மாதிரி தான். சோ இதுக்கு என்ன பண்ண போறோம்னா இப்ப எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் தெரியணும். எக்ஸ் ஒயோட வேல்யூ கொஸ்டின்லேயே சொல்லியிருக்காங்க. சோ இந்த வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக நமக்கு ரொம்பவே சிம்பிளா தெரிஞ்ச ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணி தான் கண்டுபிடிக்க போறோம். அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர், அதாவது ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்ல தான் சப்ஸ்டிட்யூட் பண்ணி இந்த வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் 2xy நமக்கு கிடைக்கும். சோ இதுல நமக்கு தெரிஞ்ச வேல்யூஸை சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். எக்ஸ் பிளஸ் ஒய்க்கு நமக்கு 10ங்கிற வேல்யூ தெரியும். சோ 10 ஸ்கொயர், இந்த வேல்யூ தெரியாது, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ஒய்க்கு பதிலா 5. ஸோ 2 5s are 10. இது அந்த சைட் போகும்போது மைனஸ்ல போகும். ஆல்ரெடி இங்க என்ன இருக்கு, 100 இருக்கு. 100 மைனஸ் 10ன்னு வரும். இந்த சைடு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். சோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயரோட வேல்யூ டைரக்டாவே நமக்கு தெரிஞ்சிருச்சு, என்னன்னு 19 தெரிஞ்சிருச்சு. சோ இந்த வேல்யூவும் தெரியும், எக்ஸ் ஒயோட வேல்யூவும் தெரியும். சோ இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா அவங்க கேட்டிருந்த எக்ஸ்பிரஷனோட வேல்யூ நம்ம ஈஸியாவே ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சோ இந்த எக்ஸ்பிரஷன்ல நமக்கு தெரிஞ்ச வேல்யூஸை என்ன பண்ணலாம், சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். சோ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண அந்த 19ங்கிற வேல்யூ, எக்ஸ் ஒய்க்கு கொஸ்டின்ல கொடுத்திருந்த அந்த 5ங்கிற வேல்யூ. சோ இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா இதுக்கு ஃபைனலா என்ன கிடைக்கும், 18ங்கிற வேல்யூ கிடைக்கும். நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இதே மாதிரி இன்னும் 3 ப்ராப்ளம் இருக்கு, அதையும் பார்த்துட்டு வீடியோ க்ளோஸ் பண்ணுங்க. இப்போ தேர்ட் ப்ராப்ளம், m மற்றும் n முழு எண்கள் மற்றும் m பவர் n ஈக்குவல் டு 121 எனில் m மைனஸ் 1 பவர் n பிளஸ் 1 மதிப்பு காண்க. அதாவது ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்திருக்காங்க, ஒரு எக்ஸ்பிரஷனோட வேல்யூ கேட்டிருக்காங்க. சோ இதுல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா m and n ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டா இதை ஃபைண்ட் அவுட் பண்றது ரொம்பவே ஈஸியா இருக்கும். சோ கொஸ்டின்ல கொடுத்திருக்கிறது m பவர் n ஈக்குவல் டு 121 சொல்லியிருக்காங்க. சோ இந்த 121 எப்படி எழுதலாம்னு பாத்தீங்கன்னா 11 11s are 121 எழுதலாம். சோ இதை என்ன எழுதலாம்னு பாத்தீங்கன்னா 11 ஸ்கொயர்னு எழுதலாம். சோ இந்த சைடு m பவர் n இருக்கு. சோ இது ரெண்டு ஈக்குவேட் பண்ணோம்னா m இருக்க இடத்துல என்ன இருக்கு, 11 இருக்கு. சோ m-க்கு பதிலா 11, n-க்கு பதிலா என்னன்னு பண்ணலாம், நம்ம 2ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். சோ m வேல்யூ n வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா இதோட வேல்யூ ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சோ m-க்கு பதிலா 11 மைனஸ் 1 பவர் n-க்கு பதிலா 2 பிளஸ் 1. சோ ஃபைனலா என்ன கிடைக்கும், அப்ப 10 த பவர் 3 கிடைக்கும். இதை வந்து 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 1000ங்கிற வேல்யூ நமக்கு கிடைக்கும். நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இதே மாதிரி இன்னும் 2 ப்ராப்ளம் இருக்கு, அதையும் பார்த்துட்டு வீடியோ க்ளோஸ் பண்ணுங்க. இப்போ ஃபோர்த் ப்ராப்ளம், 2 பவர் எக்ஸ் பிளஸ் 13 ஈக்குவல் டு 4 பவர் எக்ஸ் பிளஸ் 2 எனில் எக்ஸின் மதிப்பு காண்க. சோ கொடுத்திருக்க எக்ஸ்பிரஷனை சிம்பிளிஃபை பண்ணாலே நம்ம ஈஸியா என்ன பண்ணிடலாம், எக்ஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சோ 2 பவர் எக்ஸ் பிளஸ் 13 ஈக்குவல் டு 4 பவர் எக்ஸ் பிளஸ் 2 இருக்கு. இப்ப என்ன பண்ண போறோம்னா இந்த ரைட் ஹேண்ட் சைட்ல உள்ள அந்த 4 வந்து பிரிச்சு எழுத போறோம். எப்படின்னு பாத்தீங்கன்னா 2 ஸ்கொயர்னு எழுதலாம் அதை. சோ 2 ஸ்கொயர் பவர் எக்ஸ் பிளஸ் 2. இந்த மாதிரி 2 வேல்யூ பவர்ல இருக்குன்னா அது ரெண்டும் என்ன பண்ணலாம், நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். சோ 2 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 2 வரும் இல்லையா, அதை வந்து மல்டிப்ளை பண்ணும்போது 2 ரெண்டு சைடுமே மல்டிப்ளை பண்ணுவோம். அப்ப 2x பிளஸ் 4ன்னு கிடைக்கும். அப்ப 2 பவர் 2x பிளஸ் 4ன்னு நமக்கு கிடைக்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல என்ன இருக்கு, 2 பவர் எக்ஸ் பிளஸ் 13 இருக்கு. இப்ப ரெண்டுத்துலயுமே பேஸ் சேமா இருக்கு. அப்ப பவர்ஸ் என்ன பண்ணலாம், நம்ம ஈக்குவேட் பண்ணலாம். அப்படி ஈக்குவேட் பண்ணோம்னா எக்ஸ் பிளஸ் 13 ஈக்குவல் டு 2x பிளஸ் 4ன்னு கிடைக்கும். இப்ப எக்ஸ் எல்லாம் ஒரு சைடும் நம்பர்ஸ் எல்லாம் ஒரு சைடு எடுத்துக்கிட்டோம்னா எக்ஸோட வேல்யூவை ரொம்பவே சிம்பிளா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சோ எக்ஸ் எல்லாம் ஒரு சைடும் நம்பர்ஸ் எல்லாம் அதர் சைடும் கொண்டு போனோம்னா இந்த மாதிரி தான் கிடைக்கும். சோ 2x எக்ஸ் போயிடுச்சுன்னா வெறும் எக்ஸ் தான்,
இது ரெண்டையும் ரெடியூஸ் பண்ணும்போது 9. சோ எக்ஸுக்கு பதிலா நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, 9ங்கிற வேல்யூ கிடைச்சிருக்கு. நாம சால்வ் பண்ணிட்டோம். இதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம் இருக்கு, அதையும் பார்த்துட்டு வீடியோ க்ளோஸ் பண்ணுங்க. இப்போ ஃபைனல் ப்ராப்ளம். இதுலயே வந்து x வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணனும். 2 power x equal to cube root of 32 னு ஒரு வேல்யூ கொடுத்திருக்காங்க. இத வந்து சிம்பிளிஃபை பண்ணோம்னாலே நம்ம ஈஸியாவே என்ன பண்ணிடலாம், x வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சோ 2 power x equal to cube root of 32 னு கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த cube root எப்படி எழுதலாம்னு பாத்தீங்கன்னா 32 the power of 1/3 னு எழுதலாம். ஓகேங்களா? இப்போ இந்த 32 எப்படி எழுதலாம்னு பாத்தீங்கன்னா 2 power 5 னு எழுதலாம். 2 வந்து 5 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 32ங்கிற வேல்யூ கிடைக்கும். சோ the power 1/3. இந்த மாதிரி பவர்ல ரெண்டு வேல்யூ இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். சோ 2 power 5/3 கிடைக்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைடுல என்ன இருக்கு, 2 power x இருக்கு. பேஸ் சேமா இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், பவரை ஈக்குவேட் பண்ணலாம். சோ x வேல்யூ டைரக்டாவே நமக்கு தெரிஞ்சிருச்சு 5/3 னு. நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இது போல மேலும் வீடியோக்களை பார்க்கிறதுக்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.